கண்டி மாவட்ட முஸ்லிம்களுக்கு சில நற்செய்திகளை சொல்லலாம் என்றுதான் இந்த இடத்திலே நான் முயற்சி செய்கின்றேன். விசேடமாக முஸ்லிம் வாக்காளர் பெருமக்களே, உங்களை பார்த்து சில செய்திகளை நாங்கள் சொல்ல இந்த இடத்திலே முயற்சி செய்கின்றோம். முஸ்லிம்களின் கல்வி கண்ணை திறந்த சித்திலேபை உங்களுடைய மாவட்டத்திலே கலகதரிலே பிறந்தவர். ஜாயிரா கல்லூரி அதை நிறுவுவதற்கு காணிகளை அன்பளிப்பு செய்த அந்த மனித புனிதர் உங்களுடைய மாவட்டத்திலே கலகதரை பிறப்பிடமாக கொண்டவர். டிபி ஜாயா இன்னும் ஒரு அறிவு கண்ணை திறந்து விட்ட ஒரு கல்வி மகான், முஸ்லிம்களின் தலைவர். தேர்தல் அரசியலை மத்திய கொழும்பிலே ஆரம்பிக்கின்றார். அவரும் கலகதரை பிறப்பிடமாக கொண்டவர். உங்களுடைய மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்டவர்கள். ஒரு சித்திலெபே தந்தவர்கள் நீங்கள், ஒரு டிபி ஜாயாவை தந்தவர்கள் நீங்கள். தேர்தல் அரசியலை எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு ஏசிய சமிட் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான சேவையை செய்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சரை இந்த நாட்டிலே நீண்ட காலமாக வெளியுறவு அமைச்சர் என்கின்ற பதவியை அலங்கரித்த ஒரு அரசியல் மேதையை தந்தவர்கள் நீங்கள். காற்று பலமாக அடிக்கும் பொழுது அனுரகுமார காற்று அடிச்சு காற்று பலமாக அடிக்கும் பொழுது பறவையும் பறக்கும், காகிதமும் பறக்கும். ஆனால் காற்று நின்று விட்டால் பறவை பறந்து கொண்டிருக்கும், காகிதம் கீழே விழுந்து விடும். அது போன்ற ஒரு காகித துண்டாக இருக்கக்கூடிய ஒருவர் உண்மையிலே கண்டி மாவட்டத்திலே என்பிபியிலே போட்டியிடற்கு எல்லா தகுதியும் இருந்த ஒரு வேட்பாளர் இருந்தார். கண்டி மாநகர சபையின் இன்றும் ஒரு மெம்பராக உறுப்பினராக இருக்கக்கூடிய ரீஸ் முத்தலிப், ஜேவிபியோட 5 கிளாஸும் போனவர், ஒரிஜினல் ஜேவிபி காரர். இந்த ரீஸ் முத்தலிப் தான் பாராளுமன்ற கேண்டிடேட்டாக வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. சித்திலெப பிறந்த மண்ணில் உள்ள நீங்க, ஏசிய சமீத தந்த நீங்க, ரவுஃப் ஹக்கீம தந்த நீங்க, லால்காந்தவே எதிர்பார்க்கல, ஃபஸ்மின் ஆஜாரையும் தந்துட்டீங்க. தகுதி இல்லாதவனிடம் பொறுப்புகள் ஒப்படைத்தால் மர்மே எதிர்பாருங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயமா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சமூக வலைத்தளங்களில் தோன்றிருக்கின்றேன். மிக முக்கியமான ஒரு செய்தியை சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருப்பதா. அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே இருக்கக்கூடிய பாராளுமன்றம் நம்முடைய நாட்டை ஆளுகின்ற உச்ச சபை. இந்த உச்ச சபையில 225 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இந்த 225 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவது 2,20,00,000 மக்களுடைய பிரதிநிதியாக என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு உறுப்பினர் கண்டி மாவட்டத்தை தேசிய மக்கள் சக்தி ஊடாக பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய ஃபஸ்மின் ஷெரீப் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற, அவருடைய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக நாங்கள் பாராளுமன்றத்தில் அவதானித்து வந்திருக்கின்றோம். யாரோ எழுதி கொடுத்ததை வாசிக்கக்கூடிய ஒரு கண்ட்ரக்கை அல்லது இந்த அரசாங்கத்துக்கு கூஜா தூக்க வேண்டும் என்கின்ற ஒரு கண்ட்ரக்கை எடுத்துக்கொண்டு அவர் செயல்படுவதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வந்திருக்கோம். பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு பெருமதியானவர் கிடையாது என்பதால் சில இடங்களிலே நாங்கள் மௌனம் சாதித்து வந்திருக்கின்றோம். அவருடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகளில் இறுதி நடவடிக்கையாக நாங்கள் பார்த்தோம். ஒரு பூதாகரமாக ஒரு விஸ்வரூபம் எடுத்து இலங்கையிலே இன்று பிரபலமான ஒரு ஊடகவியலாளர் இருக்கக்கூடிய சகோதரர் ரஸ்மின் தொடர்பாக சில கருத்துக்களை தெரிவித்து தன்னை அவதூறாக பேசியதாகவும், இது தொடர்ந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தொனியிலே பேசியிருந்தார். இந்த இடத்திலே அதற்கு பதிலளிக்கக்கூடிய எல்லா தகுதியும் எல்லா உரிமையும் இருக்கக்கூடிய ஒரே நபர் யார் என்றால் பாதிக்கப்பட்ட சகோதரர் ரஸ்மின். அவர் அதற்குரிய பதிலையும் கொடுத்து விட்டார். அதை தொடருவது என்பது தேவையில்லாத ஒரு விடயம் என்பதிலே எனக்கு முரண்பாடு இருக்கின்றது. ரஸ்மின் சகோதரர் கொடுத்த பதிலிலே கீழே கமெண்ட்ஸ்களை பார்த்தால் கூட சகோதரர் ரஸ்மினுக்கு சிலர் உபதேசம் செய்திருந்தார்கள், அட்வைஸ் பண்ணி இருந்தார்கள். என்ன அட்வைஸ்? இது போன்ற 10ஆம் பசலிகளுக்கு பதில் கொடுத்து உங்களுடைய காலத்தை வீணடிக்காதீர்கள், நீங்கள் தொடர்ந்து பலஸ்தீன் சம்பந்தமாக பேசுவது போன்ற பிரயோசனமான விடயங்கள் பேசுங்கள், இவனுக்கு பதில் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் என்ற கமெண்ட்ஸ்களை நாங்கள் பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் இந்த ஃபஸ்மின் ஆஜியாருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்கின்றது. அதனால் ஃபஸ்மின் ஆஜியாருக்கு பதில் சொல்வதை இந்த இடத்திலே நாங்கள் முழுமையாக தவிர்த்துக் கொள்கின்றோம். ஆனாலும் அவர் தகுதி உள்ளவரோ தகுதி இல்லை, 2ஆம் பட்சம். அவர் போய் அமர்வது இலங்கையின் பாராளுமன்றம். அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்கே அவை குறிப்பிலே பதியப்படுகின்றது, ஹேண்ட்சாட் படுத்தப்படுகின்றது. அவர் ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுவது, பிரதிநிதித்துவம் செய்வது ஒரு மாவட்ட வாக்காளர் பெருமக்களை. எனவே அவர் பெருமதியானவரோ இல்லையோ, அவருடைய செயல்பாடு குறித்து சில விமர்சனங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அவர் குறித்த விமர்சனங்களை முழுமையாக தவிர்த்து இந்த இடத்திலே அவருக்கு வாக்களித்த கண்டி மாவட்ட முஸ்லிம்களுக்கு சில நற்செய்திகளை சொல்லலாம் என்றுதான் இந்த இடத்திலே நான் முயற்சி செய்கின்றேன். விசேடமாக முஸ்லிம் வாக்காளர் பெருமக்களே, உங்களை பார்த்து சில செய்திகளை நாங்கள் சொல்ல இந்த இடத்திலே முயற்சி செய்கின்றோம். அதாவது கண்டி மாவட்ட முஸ்லிம்களின் வரலாற்றை கொஞ்சம் பேசுவோம். கண்டி மாவட்ட முஸ்லிம்களின் வருகை எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்த்தால், இலங்கைக்கு முஸ்லிம்கள் கடலோர பிரதேசங்களே வந்து குடியேறிய நேரத்திலே போர்த்துகேய ஆட்சி காலத்திலே
கடலோரத்திலே முஸ்லிம்கள் அதிகாரம் செலுத்துகின்றார்கள் என்று பொறாமைப்பட்ட போர்த்துகீசர்கள் அவர்களை துரத்திய நேரத்திலே மலை நாட்டிலே தஞ்சம் புகுந்தார்கள் முஸ்லிம்கள். மலை நாட்டுக்கு வந்த முஸ்லிம்களை அன்றிருந்த செனரத் மன்னன் வரவேற்று காணி நிலம் வீடுகளை அன்பளிப்பாக கொடுத்து, ஏனென்றால் அவருக்கு தெரியும் முஸ்லிம்கள் வியாபாரத்திலே வல்லவர்கள், நம்முடைய கண்டி ராஜ்யம் வியாபாரத்திலே முன்னுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இவர்களுடைய உதவி தேவை என்று யோசித்து அவர்களை உள்வாங்கி அவர்களுக்கு அனைத்து சலுகைகளையும் கொடுத்து அதனூடாக மலை நாட்டை அங்கே குடிபுகுந்த முஸ்லிம்கள் துறைமுகத்துடன் ஒன்று சேர்க்கின்றார்கள். எந்த அளவு என்று சொன்னால் கொழும்பு துறைமுகம் மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய வர்த்தக துறைமுகங்களுடன் கூட கண்டி முஸ்லிம்களுடைய வியாபாரம் வியாபித்து போகக்கூடிய அளவுக்கு அன்று முஸ்லிம்களுடைய வருகையினூடாக கண்டி முஸ்லிம் பெருமக்களின் வரலாறு மிகச்சிறப்பு மிக்க ஒரு வரலாறாக இடம்பெறுகின்றது. கண்டி மாவட்ட முஸ்லிம்களுக்கு நான் இதை ஞாபகப்படுத்துகின்றேன். அதை ஒரு புறம் வைப்போம். நாங்கள் நேரடியாக ஒரு விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் பொது தேர்தலிலே முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவதிலே, முஸ்லிம் எம்பிக்களை தெரிவு செய்வதிலே மற்ற மாவட்டங்களுக்கு முன்மாதிரியாக செயல்பட்டவர்கள். முஸ்லிம்களின் கல்வி கண்ணை திறந்த சித்திலேபை உங்களுடைய மாவட்டத்திலே கலகதரிலே பிறந்தவர். ஜாயிரா கல்லூரி அதை நிறுவுவதற்கு காணிகளை அன்பளிப்பு செய்த அந்த மனித புனிதர் உங்களுடைய மாவட்டத்திலே கலகதரை பிறப்பிடமாக கொண்டவர். டிபி ஜாயா இன்னும் ஒரு அறிவு கண்ணை திறந்து விட்ட ஒரு கல்வி மகான், முஸ்லிம்களின் தலைவர். தேர்தல் அரசியலை மத்திய கொழும்பிலே ஆரம்பிக்கின்றார். அவரும் கலகதரை பிறப்பிடமாக கொண்டவர், உங்களுடைய மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்டவர்கள். ஒரு சித்திலெபே தந்தவர்கள் நீங்கள், ஒரு டிபி ஜாயாவை தந்தவர்கள் நீங்கள். தேர்தல் அரசியலை எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு ஏசிய சமிட் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான சேவையை செய்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சரை இந்த நாட்டிலே நீண்ட காலமாக வெளியுறவு அமைச்சர் என்கின்ற பதவியை அலங்கரித்த ஒரு அரசியல் மேதையை தந்தவர்கள் நீங்கள். 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். முஸ்லிம்களுக்கு தனித்துவ அரசியல் முகவரி கொடுத்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு ஒரு தலைமைத்துவத்தை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ரவுஃப் ஹக்கீமை தந்தவர்கள் நீங்கள். காதராஜியாரை எடுத்துக்கொள்வோம். அவர் மிகப்பெரிய ஒரு அறிவு மேதையாக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் மிகப்பெரிய சமூக சேவகராக இருந்தவர், மிகப்பெரிய ஒரு சோசியல் ஒர்க்கராக இருந்தவர். அந்த காதராஜியாரை தந்தவர்கள் நீங்கள். எல்லாம் ஒரு புறம் வையுங்கள். ஒரு பொது தேர்தலிலே கொழும்பு மாவட்ட முஸ்லிம்களை கன்னத்தில் அறிந்து பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள் நீங்கள். ஏன் கொழும்பு மாவட்டத்திலே ஷஃபீக் ரஜாப்தீன், AHM முஸம்மில், முகமது மௌரூப் 3 முஸ்லிம் கேண்டிடேட்ஸ், AHM ஃபௌசி 4, எல்லோரும் தோல்வியை தழுவுகின்றார்கள். கொழும்பு மாவட்டத்திலே கண்டி மாவட்டத்தை விட கூடுதலாக முஸ்லிம் வாக்குகள் இருந்தும் எல்லா எம்பிக்களும் இங்கே தோற்கும் பொழுது கண்டி மாவட்டத்திலே விருப்பு வாக்கு என்னும் பொழுது ரவுஃப் ஹக்கீம், காதராஜியார், ஹலீம் 3 பேரை வெற்றி பெற செய்து வரலாறு படைத்தவர்கள் நீங்கள். அதுவும் போதாததற்கு SLFP ஃபைசர் முஸ்தபாவை கொண்டு வந்து தந்தவர்கள் நீங்கள். அது மட்டுமா, முஸ்லிம்களின் குரலாக ஒரு காலத்திலே விசேடமாக ஞானசார பிரச்சனை காலத்தில் ஒலித்த முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் தன்னுடைய சொந்த மாவட்டத்தை விட்டு கொழும்பை விட்டு கண்டியிலே வந்து மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டார். சுபஹானல்லாஹ், அவர் அன்று ஒரு குரலாக இருந்ததால் அவர் கண்டி மாவட்டத்தை சேராதவராக இருந்தும் அசாத் சாலிக்கும் அங்கீகாரம் கொடுத்து அவரை மத்திய மாகாண உறுப்பினராக அலங்கரித்தவர்கள் நீங்கள். இவ்வளவு பெரிய வரலாறு உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய கண்டி மாநகரிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிளாக் டவர், அந்த கடிகார டவரை பார்த்தால் அதுவும் ஒரு முஸ்லிம்களின் வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. 1850 முகமது இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் மரணித்த தன்னுடைய மகன் ஜக்கி இஸ்மாயிலின் நினைவாக கட்டிய அந்த கோபுரம், கடிகார கோபுரம், அதுவும் கண்டி மாவட்ட முஸ்லிம்களின் வரலாற்றை பறைச்சாட்டி கொண்டிருக்கின்றது. இவ்வளவு எல்லாம் செய்தவர்கள் நீங்கள். இவ்வளவு செய்த கண்டி மாவட்டத்தின் அத்தனை சேவையும் ஒரே ஒரு செயலால் சின்னாமிதமாகி போய்விட்டது. அதுதான் இவரை போன்ற ஒருவரை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருப்பது. இதற்காக அனுப்பினீர்கள். ரெல்ல அலை ஒன்றை சொல்லுகின்ற நான் கண்டி மாவட்ட முஸ்லிம்களே, கருணாநிதி சொன்ன ஒரு கருத்து. என்ன கருத்து தெரியுமா? தகுதி இல்லாதவர்கள் அலையினூடாக, ரெல்லையினூடாக பதவிகளை அலங்கரிப்பதை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், காற்று பலமாக அடிக்கும் பொழுது, அனுரகுமார காற்று அடிச்சுச்சே, காற்று பலமாக அடிக்கும் பொழுது பறவையும் பறக்கும், காகிதமும் பறக்கும். ஆனால் காற்று நின்று விட்டால் பறவை பறந்து கொண்டிருக்கும், காகிதம் கீழே விழுந்து விடும். அது போன்ற ஒரு காகித துண்டாக இருக்கக்கூடிய ஒருவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தனிப்பட்ட ரீதியிலே தாக்கவில்லை. அவரை நீங்கள் தெரிவு செய்திருந்தால் எந்த அடிப்படை தகுதியை வைத்து அவரை தெரிவு செய்திருப்பீர்கள்? நான் கொஞ்சம் அவரை பற்றி தேடி பார்த்தேன். அவர் அடிக்கடி பேசும் பொழுது மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தில் இருக்கக்கூடிய இனவாதத்தை பேசுகின்றார். அனுரகுமாரை விட அந்த இனவாதம் இல்லை என்று பேசுகின்றார். அதை பிறகு பேசுவோம். ஆனால் மஹிந்த ராஜபக்சவை ஆதரித்த ஒருவர், மஹிந்த ராஜபக்சவை ஆதரித்த ஒருவர் என்பதை கண்டி மாவட்டத்தினூடாக நான் தெரிந்து கொண்டேன். பிழை என்றால் என்னை திருத்துங்கள். அப்படி இருக்கும் பொழுது திகன கலவரத்தின் பொழுது அனுரகுமார் திசாநாயக்க கண்டிக்கு வந்த நேரத்திலே லால்காந்த் அமைச்சருடன் ஏற்பட்ட தொடர்பு உறவை மையமாக வைத்துக் கொண்டு
லால்காந்தவுக்கு சாப்பாடு சப்ளை செய்து கொண்டிருந்தவர். இப்பொழுது ரஸ்மினுக்கு சொல்றார் முள்ளெலும்பை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார். அன்று இவர் கொடுத்த முள்ளெலும்பு அப்ப போன்லெஸ் மட்னாரி அப்படி கொடுத்து கொண்டிருந்தவர் உண்மையிலே கண்டி மாவட்டத்திலே என்பிபியிலே போட்டியிடற்கு எல்லா தகுதியும் இருந்த ஒரு வேட்பாளர் இருந்தார். கண்டி மாநகர சபையின் இன்றும் ஒரு மெம்பராக உறுப்பினராக இருக்கக்கூடிய ரீஸ் முத்தலிப் ஜேவிபியோட 5 கிளாஸும் போனவர், ஒரிஜினல் ஜேவிபி காரர். இந்த ரீஸ் முத்தலிப் தான் பாராளுமன்ற கேண்டிடேட்டாக வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இவரை கொண்டு போய் பிரதேச சபை தேர்தலில் ஒரு கேண்டிடேட்டாக வருவதற்கு சைன் எடுத்தார்கள் ஃபஸ்மினா ஜியார. ஆனா அந்த எலெக்ஷன் நடக்கல. பிறகு நாவலப்பிட்டிக்கு ஒரு நாள் லால்காந்த வருகிறார் என்று சொல்லி லால்காந்தவுக்கும் அவருடைய டீமுக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ற வேலையை பாரம் எடுத்து லால்காந்தவுடன் நாவலப்பிட்டி சென்ற நேரத்திலே ஒரு பேப்பர் நீட்டப்படுகின்றது. ஆஜியார் அச்சங்கரண்டன் ஆஜியார் என்னன்னு கேட்டா பார்லிமெண்ட் நொமினேஷன் ஆஜியாருக்கே தெரியா, தூக்கி போட்டமா இப்படி சைன் பண்ணி ஏண்டா ரீஸ் முத்தலிஃப் போட்டா வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். அரசியல் தெரிஞ்ச ஒரு புள்ள லால்காந்த அதை தடுக்கணும். இது ஒரு டம்மி பீஸ போட்டு ஃபைல க்ளோஸ் பண்ண போட்டா சித்தில பிறந்த மண்ணுல உள்ள நீங்க, ஏசி சமீத தந்த நீங்க, ரவுஃப் ஹக்கீம தந்த நீங்க, லால்காந்தவே எதிர்பார்க்கல ஃபஸ்மினா ஆஜாரையும் தந்துட்டீங்க. தந்தா சுபஹானல்லாஹ் அவர் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். இப்பொழுது புதியார் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டார். இறைவனுடைய நாட்டம். அவருடைய செய்கைகள் முஸ்லிம் சமூகத்துக்கு அருவருப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. தான் பேசுறது சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற அசிங்கமா இருக்கின்ற ஒரு வெக்க உணர்வு இல்லையா? குறைஞ்சபட்ச பார்க்கக்கூடிய கண்டி மாவட்ட முஸ்லிம் உங்களுக்கு உணர்வு வருவது இல்லையா? நீங்கள் அவருக்கு சொல்லக்கூடாதா? இது அசிங்கமா இல்லையா இப்படி பேசுவது? அல்லது எங்கு வந்து உட்கார்ந்தாலும் இந்த அரசாங்கம் இனவாத அரசாங்கம் இல்ல அப்படின்னு கொஞ்சம் ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா காக்க பிடிக்கிறது. அனுரகுமார் அரசாங்கம் இனவாத அரசாங்கமா இல்லைன்றது நாங்க எக்கச்சக்கமா சொல்லியிருக்கின்றோம். ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட நேரத்தில் ஜனாசாக்கள் எரிச்ச கோட்டாபே ராஜபக்சக்கு எப்படி அதில் பங்கு இருக்குதோ அன்றைக்கு எதிர்கட்சியில இருந்த அனுரகுமார் திசாநாயக்கோட முஸ்லிம் பிரதிநிதிகள் போன நேரம் அந்த ஹெல்த் ரிவ்யூ கமிட்டி எதை சொல்லுதோ அதை செய்ய விடுங்க சொன்னவர் அனுரகுமார். அது இனவாதமா இல்லையான்னு நீங்க சொல்லிக்கோங்க. பாராளுமன்ற கேலரியிலே முஸ்லிம் பாடசாலை பிள்ளைகள் கிழக்கு மாகாணத்தில் வந்து முகம் மூடி வந்திருந்த நேரம் மே கோனி பில்லா உங்க மெத்தனை பிட்டமங்கரண்ட எலியடதான்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பேசியவர் அன்றைய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. இனவாதமா இல்லைன்றது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுவதற்கு அக்குரணியிலே கூடினீங்க பள்ளிவாசல் உட்கார்ந்து பேச என்ன முஸ்லிம் கேபினட் எமதி வரைக் நெත அது பெரிய விஷயம். சிஎம் மரிக்கார் என்ற ஒருத்தர் மினிஸ்டரா இருந்தீங்க டிஎஸ்ஏ நாயகட கேபினட்ல. அப்படி ஒரு வரலாறு இருக்கு முஸ்லிம் கேபினட். உங்களோட கண்டி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலே காதர் ராஜியார், ஏசிஎஸ் ஹமீத், ஹலீம் அவர்கள் கூட கடைசியாக தபால் தொடர்பு முஸ்லிம் விவகார அமைச்சராக இருந்தார். இப்படி வரலாறு இருக்கும் பொழுது ஒரு கேபினட் முஸ்லிம் இல்லை என்று சொன்னதற்கு யாருக்குமே தகுதி இல்லை என்றார் விஜித ஹேரான். உங்களுடைய பாசத்துக்குரிய நேசத்துக்குரிய உங்களுடைய அலையில் அல்லுண்டு வந்த பாராளுமன்ற உறுப்பினர் சைடுல உட்கார்ந்து சமுசா சாப்பிட்டு கொண்டிருந்தார். சமூகத்தை பற்றி பேசும்போது சமுசா சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்பொழுதே கண்டி மாவட்ட முஸ்லிம்களுடைய அழகான வரலாறு சமுசாவுக்குள்ளே முடங்கி போனது நாங்கள் பார்த்தோம். விஜித ஹேரத் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தகுதி இல்லை என்று சொன்னதை உங்களை வைத்து தான் சொல்லி இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு முஸ்லிம் சமூகம் வந்திருக்கின்றது. அதாவது உங்களிடம் கேட்பதிலே அர்த்தம் இல்லை, கண்டி மாவட்ட முஸ்லிம்களை வினயமாக கேட்டுக்கொள்வது, நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்த அந்த பாராளுமன்ற உறுப்பினரிடம் நீங்கள் கை நீட்டி விரல் நீட்டி கேட்கக்கூடிய கடமைப்பாடு உங்களுக்கு இருக்கின்றது. தயவு செய்து இறைவனுக்காக, சமூகத்தின் விடிவுக்காக, சமூகத்தின் நன்மைக்காக நீங்கள் இருக்கக்கூடிய 3 ஆண்டுகள் அந்த கதிரையை சூடாக்கி அமர்ந்து விட்டால் போதும். தயவு செய்து பாராளுமன்றத்திலே கொட்டாவி விடுவதற்கு மட்டும் நீங்கள் வாய் திறங்கள். எனவே கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் செய்த தவறை எப்படி மீட்டிக்கொள்ள போகின்றனர் என்பது உங்களுடைய பொறுப்பு. இப்ப திட்வா புயல் வந்த நேரத்தில் இவருக்கு அனுபவம் இல்லையாம், அதனால கம்பல தாண்டிச்சான். கேட்கிறவன் கேனா இருந்தா எரும மாடு ஓட்டுமாம் ஹெலிகாப்டர். அப்ப ஏத்துக்கொள்றீங்க தானே, நீங்க ஏத்துக்கொள்றீங்க தானே, நாங்க எல்லாரும் தாண்டதுக்கு நாங்க காரணம். இப்ப அனுபவம் வந்துருச்சாம். இந்த வெள்ளத்துல கம்பல தாளல்ல, அப்ப நாவலப்பிட்டி தாண்டிச்சு. அப்ப உங்களோட அனுபவம் அங்க வேலை செய்யலையோ? கிறுக்குத்தனமான பேச்சுக்கள். ஏதோ ஒன்றை பேசி முன்னால பிமல் ரத்நாயக்க சார், சுனில் அந்துனத்தி சார், எங்கட பிரைம் மினிஸ்டர் மேடம் எல்லாம் பாக்குறாங்க. நான் ஏதோ எதிர்கட்சிக்கு ஏசிட்டேன், 4 பேச்சு பேசிட்டேன், எனக்கு இங்கே பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆனா கண்டி மாவட்ட முஸ்லிம்களின் மானத்தை காப்பாத்து. ஏதோ முன்னால சேர்ந்த அரசாங்கம் எல்லாம் சரி வரல அப்படின்னு ஒரு அலையில அல்லுண்டு போய், அலையில தான் எல்லாமே அல்லுண்டு போகுமே, தெம்பிலிக்கோமே அலையில தான் வந்து அப்படி பரண்டு அடிச்சு வரும். அதுக்காண்டி அதுல ஒரு விஷயமும் இல்ல. அப்படி வந்துட்டு தயவு செய்து அல்லாஹ்வுக்காக உங்களை கேட்டுக்கொள்கின்றோம், ஒரு 3 ஆண்டு பாக்கி இருக்கு. இஃப் ஸ்பீச் இஸ் சில்வர், சைலன்ஸ் இஸ் கோல்டுன்னு சொல்லுவார்கள். பேச்சு வெள்ளியாக இருந்தால் அமைதி
தங்கமாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்தில் அமைதியாக இருப்பது தங்கமாக இருக்கும். போராளிகள் சில இடங்களில் ஊமையாக இருக்க வேண்டும் என்று முஸ்லிம் காங்கிரஸ் நிறுவனர் அஷ்ரப் சொல்லியிருந்தார். உங்களுக்கு போராளி அந்த சேவை தருகின்றோம், ஊமையாக இருக்கு. தகுதி இல்லாதவனிடம் பொறுப்புகள் ஒப்படைத்தால் மறுமையை எதிர்பாருங்கள் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயமா இருக்கு. எனவே இருக்கக்கூடிய பேலன்ஸ் காலம் 3 ஆண்டுகள் கண்டி மாவட்ட முஸ்லிம்களிடம் கெஞ்சி கேட்டுக் கொள்கின்றோம். நீங்கள் வாக்களித்த அந்த மகான், நீங்கள் வாக்களித்த அந்த பொன்மன செம்மல், நீங்கள் வாக்களித்த அந்த சேவை செம்மல், நீங்கள் வாக்களித்த அந்த மக்கள் திலகம், நீங்கள் வாக்களித்த உங்கள் மண்ணின் மைந்தன் கண்டி மாவட்டத்தின் அருமையான வரலாற்றை குளிதோண்டி புடித்துக் கொண்டிருக்கின்றார். கண்டி மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய மிக அழகான அரசியல் வரலாற்றை இல்லாமாக்கி கொண்டிருக்கின்றார். அந்த நிலையில் இருந்து அவர் விடுபட வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொண்டு விடை பெறுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.